இன்னொரு சாதாரண நாள் தான் போல. என்ன இது? நான் மாறிட்டேனா? வெளியே போய் தான் தெரியும் இது என்னன்னு. எல்லாரும் சாதாரணமா இருக்காங்க, ஆனா நான் மட்டும். அவனோட நிழல் சரியில்லை. அவனை கவனிச்சியா? எல்லாரும் நிறுத்திட்டாங்க. அங்கீகாரம் உறுதி செய்யப்படுகிறது. நீ யார்? நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நிழல் ஒத்துழைப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இது உண்மையா? எனக்கு மட்டும்தான் இது தெரியும். இந்த சக்தி இருந்தா நான் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. இங்கதான் ஆரம்பம். என்னை கேள், நான் உன்னை ஆள்றேன். நான் உருவாக்குறேனா? என்ன நடந்தாலும் இந்த சக்தியை நான் விட்டுவிட மாட்டேன். காடு மாறுது. இது என்ன? எச்சரிக்கை, அறியப்படாத டஞ்சன் செயல்படுகிறது. வந்துட்டு இருக்கு. பின்னாடி போக மாட்டேன். சரிடா, உள்ள போய் பாத்துக்கலாம். அடா, இது வேற லெவல்டா. அடங்கப்பா, இதுதான் டஞ்சனா? ஏய், அங்க நிக்காதடா. சரி, இது விளையாட்டு இல்ல. இது யோசிக்க நேரம் தரல. முதலடியே கொல்ல வருது போல. சின்ன தப்பே போதும், இந்த இடத்துல விழுந்தா எழுந்திருக்க முடியாம போயிடும். வலி உண்மைதான். இது விளையாட்டு இல்ல. சாகுற வாய்ப்பும் இங்க இருக்கு. அடிக்கிறதுக்கு முன்னாடி இடைவெளி இருக்கு. அந்த நேரம் தசர விட்டா முடிச்சிடும். சத்தம் இல்லாம நகரணும். நிழல் ஒத்துழைச்சா இன்னும் உயிர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மிருகம் மூளை இல்லாம அடிக்குது போல தெரிஞ்சாலும் ஒவ்வொரு அட்டாக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. அதான் எனக்கு சான்ஸ். அடங்காத கோபம்தான் இதோட பெரிய பலம். ஆனா அதே கோபம் இதோட கண்களை மூடுற பெரிய பலவீனம். நிழலே, நான் சொல்றது மட்டும் கேள். இப்போ உணர்ச்சி இல்ல, திட்டத்தோட நகரணும். இப்போதான் உண்மையான சோதனை. ஏய் முட்டாளே, இங்க பாருடா. இப்போ உன் கோபம் தான் உன்னை சாவுக்குள்ள தள்ள போகுது. பாத்துக்கோ. இப்போதான் புரியுது. இந்த சக்தி கோபத்துக்காக இல்ல, கட்டுப்பாட்டுக்காக. சரியான முடிவு எடுத்தா உயிர் தப்பிக்கலாம். பாத்துக்கிட்டு வரேன்டா. நான் தப்பிக்க மாட்டேன்னு நினைச்சுக்கோ. அதான் உன்னை முழுசா வெளியில இழுக்கணும். இதோ இதோ, யோசிக்காம ஓடுற போதான் இதோட எல்லா கவனமும் முன்னாலதான் இருக்கும். பின்னாடி முழுக்க காலி. இப்போதான் நிழலே, பின்னாடி பாயு. கொல்ல வேண்டாம், கட்டுப்படுத்து. இன்னும் இது முடியல, எனக்கு தெரியும். இப்ப புரியுதாடா? யாருன்னு தெரியாம சண்டை போட்டா இப்படிதான் முடியும். அடிச்சு வீழ்த்துவேன். எழுந்திருக்காத. ஜெயிச்சேன்னு தோணுது, ஆனா உடம்பு சொல்லுது இன்னும் முடியலன்னு. இப்போதான் இந்த உலகம் எவ்வளவு ஆபத்துன்னு புரியுது. இப்போ முடிவுக்கு கொண்டு போகணும். கை நடுங்குது, ஆனா கவனம் சிதறினா இந்த டஞ்சன் என்னை உயிரோட விடாது. நினைச்சுக்கிட்டு அடுத்த அடியை போடணும். இப்பவே அமைதி பிடிச்சு மூச்சை கட்டுப்படுத்து. திட்டத்தை நிறைவேத்து.
அவன் விழுந்தாலும் இன்னும் மூச்சு இருக்கு, வேகம் குறைந்திருக்கு, கண்கள் குழம்பி இருக்கு. இதுதான் வாய்ப்பு. நிழலை சுற்றி கட்டி அசைவுகளை முழுசா முடக்கணும். இப்போ தாமதம் இல்ல, ஒரே முயற்சியில் முடிவு வரணும். கவனமா. இங்கே நிக்காத, தப்பிக்க நினைக்காத. என் நிழல் உன்னை சுத்திட்டுச்சு. இப்போ ஓடுற பாதை இல்ல. அமைதியா குதி. இது உன் கடைசி தருணம். எதிர்ப்பு வேண்டாம், பாத்துக்கோ. முடிவு உறுதி. அவன் கரையற மாதிரி கருகி மறையிறான். இதோட முடிவு உண்மை. ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்கு. அடுத்தது இன்னும் மோசமா இருக்குமோன்னு தோணுது. இத நினைச்சே தயாரா இருக்கணும். சக்தியை சேமிச்சு கவனமா. சுற்றியுள்ள அமைதி கத்துற மாதிரி இருக்கு. வெற்றி சின்னது, பாடம் பெரியது. இங்க வாழணும்னா திட்டம், கட்டுப்பாடு, பொறுமை 3 அவசியம். இதே நினைவுல வச்சு அடுத்த கட்டத்துக்கு நகரணும். தயார் நிலையில இருக்கு. இவ்ளோ அமைதி நல்லதா இல்ல ஆபத்தான் புரியல. சண்டை முடிஞ்சாலும் இந்த டஞ்சன் என்ன விடுற மாதிரி தெரியல. ஏதோ நடக்க போகுதுன்னு மனசு சொல்லுது. கவனம் சிதறக்கூடாது. இப்போதான் முக்கிய தருணம். என்ன இதுடா? எங்க இருந்து இந்த ஒளி வந்துச்சு? சுவர் நடுவுல காத்துல எழுத்து மிதக்குது. இது மந்திரமா இல்ல நான் சண்டையில அடிபட்டு கண்ணு மங்கிட்டதா? Analyzing anomaly. Unknown energy source detected. எழுத்துகள் நகருது, வாழ்ந்துள்ளிர்னு காட்டுது. இது விளையாட்டு மாதிரி இருக்கு. ஆனா வலி உண்மை, ரத்தம் உண்மை. அப்போ இது கனவில்ல. இங்க விதிகள் இருக்கு. அதுக்கு நான் கட்டுப்படணும். இந்த நிழல் சண்டைக்கு மட்டும் இல்ல, என்ன புரிஞ்சமா நிக்குது. இது ஆயுதம் இல்ல, கூட்டாளி. ஒருவேளை இந்த உலகம் கொடுத்த முதல் துணை. நம்பலாமான்னு சந்தேகம் இருக்கு. ஆனா தனியா இருக்க முடியாது. வெளிச்சம் வருது. அது விடுதலையா இல்ல அடுத்த சோதனையான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி. நான் பழையவ இல்ல. இந்த டஞ்சன் என்ன மாத்திர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ திரும்பி போக வழியே இல்ல. முன்னாடி நடக்கணும். ஆல்ரெடி வெளியே வைக்கிறதே பயமா இருக்கு. டஞ்சன் உள்ள இருந்த இருட்டு போய் இங்கே உலகமே மாறிய மாதிரி இருக்கு. இது பூமி இல்லன்னு மனசு சொல்லுது. ஆனா கண்கள் நம்ப மறுக்குது. நிஜமா இதெல்லாம் எனக்காக திறந்ததா? அடே, இது கனவில்ல, ஓவியம் இல்ல, முழுசா உயிரோட இருக்கு. நம்ம ஊர் மாதிரி இல்லையே. இங்கே ஒவ்வொரு மூலையும் புதுசா இருக்கு. நான் நினைச்சதுக்கும் மேல பெரிய உலகம் இது. மறுபடியும் அந்த எழுத்து. இந்த முறை நீலம் இல்ல, சிவப்பு, எச்சரிக்கை மாதிரி இருக்கு. இங்க வந்ததும் பாதுகாப்பு இல்ல போல. வெளியே வந்ததும் விளையாட்டு தொடங்குதா? எதுக்கும் தயார் இருக்கணும். நிழலையும் கவனத்தையும் தளர விடக்கூடாது. 2 பாதை. ஒன்னு வெளிச்சம், ஒன்னு இருட்டு. சாதாரணமா இருந்தா வெளிச்சத்தையே தேர்வு பண்ணுவேன். ஆனா நிழல் இழுக்குது இருட்டுக்குள். அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும். உடனடி பலன் இல்ல. ஆனாலும் உயிரோட இருக்கணும்னா சரியான முடிவு எடுக்கணும். வாழ்க்கை எப்போ பாதுகாப்பான பாதை காட்டாது. பலன் தேவைப்படுற இடத்துக்கு தான் நிழல் அழைக்குது. பயம் இருக்கு. ஆனா பயத்தோட நடக்க தெரிஞ்சவன் தான் இங்க மேல போக முடியும். இந்த உலகம் எனக்கு சோதனை வைக்குது. நான் தப்பிக்க மாட்டேன். இந்த காடு சும்மா இருட்டு இல்ல, உயிரோட இருக்கு. ஒவ்வொரு அடியும் கண்காணிக்கப்படுற மாதிரி தோணுது. சத்தம் இல்லாம நடக்கணும். மூச்சையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தணும். நிழல் மட்டும்தான் இப்போ என்னோட உண்மையான பாதுகாப்பு. என்னடா இது? நிழல் மாறுது, பெரியதா, கனமானதா ஆகுது. இது சும்மா ஆயுதம் இல்ல, வளருது, கத்துக்குது. ஒருவேளை இந்த உலகம் என்ன மட்டும் இல்ல, இதையும் சேர்த்து உருவாக்குதோ? ஷேடோ இவால்வ்னு காட்டுது. அப்படின்னா நானும் இதோட சேர்ந்து மாறணும். இங்க நிலைநிறுத்தம் கிடையாது. நிக்கிறவன் அழிக்கப்படுவான், முன்னேறவன் தான் வாழுவான். இந்த விதி இப்போ தெளிவா புரியுது. மனிதா, டஞ்சன் தப்பிச்சு வந்ததாலே வீரன் ஆகிட மாட்ட. இந்த காடு பலரை கண்டுச்சு. எல்லாரும் இங்கேதான் விழுந்தாங்க. நீயும் விதிவிலக்கு இல்ல. நிழல் இருந்தாலும் முடிவு அதேதான். நான் தப்பிச்சு வரல, தேர்வு பண்ணி வந்தேன். பயம் இருக்கு, ஆனா பின்னாடி போக மாட்டேன். இந்த நிழலும் நானும் இப்போ ஒன்றுதான். இங்க நிக்க மாட்டேன், முன்னாடி தான் நடப்பேன். யார் வந்தாலும் சமாளிப்பேன். இந்த நிமிஷம் தான் உண்மையான தொடக்கம் போல இருக்கு. சண்டை வருதுன்னு உடம்பே சொல்லுது. ஆனா முன்பே பயந்தா இங்க உயிரோட இருக்க முடியாது. அவன் சக்தி என்னன்னு கவனிக்கணும். முதல் அடி அவசரமாக கூடாது. அமைதியா காத்து சரியான தருணம் வரைக்கும் நிலை பிடிச்சு நிக்கணும். இன்னும் அமைதியா நிக்கிறியா மனிதா? பயம்தான் உன்னை பிடிச்சிருக்குது. முதல் அடியை நான் தான் போடுவேன். அதுக்கப்புறம் உன் தைரியம் எவ்வளவு நேரம் நீடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போதான் ஆரம்பம் மனிதா. இந்த ஒரு அடியிலே உன் உடம்பும் மனசும் எவ்வளவு பலவீனம்னு தெரிஞ்சிடும். தயாராயிரு, தப்பிக்க நினைக்காதா. இந்த அடி சும்மா இல்ல, கை முழுக்க நடுங்குது. நிழல் தடுத்தாலும் சக்தி அதிகம். நேரடியாக மோதினா நான் தாங்க மாட்டேன். இது சாதாரண எதிரி கிடையாது. வேற மாதிரி யோசிக்கணும். இல்லனா இங்கேயே முடிஞ்சிடும். சண்டை போட்டா தோல்வி, கவனிச்சா வாய்ப்பு. அவன் நடக்கிற விதம், அடிக்கிற இடைவெளி, எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. அதை பிடிச்சாதான் நான் உயிரோட இருப்பேன். இப்போ அவசரம் வேண்டாம். கண்கள் தான் என் முதல் ஆயுதம். இன்னும் பார்த்துக்கிட்டே நிக்கிறியா மனிதா? நேரம் வீணாக்குற பழக்கம் எனக்கு பிடிக்காது. ஓ யோசனை முடியும் முன்னாடியே உன் உடம்ப தரையில பதிக்கிறேன். தயாராயிரு. நிழல் தானா முன்னாடி போயிடுச்சு. நான் சொல்லாமே செய்யுது. ஆனா தாக்குற இடம் சரி. இதுக்கு சுய புத்தி இருக்கு போல. அதை தடுக்க கூடாது, பயன்படுத்தணும். இந்த நிழல் சாதாரண சமன் இல்ல. உன்னோட சாயலா நடக்குது. மனிதா, நீ தெரியாம ஒரு விஷயத்தை எழுப்பிட்ட. அதுக்கு விலை ஓ உயிர் தான். நீயும் நானும் தனித்தனி இல்ல. இப்போ புரியுது. நான் நினைச்சத நீ செய்யற, நீ காட்டுறத நான் உணர்றேன். இதுதான் இணைப்பு. பயம் குறையுது, மனசு தெளிவா ஆகுது. இப்போதான் புரியுது உன் பலவீனம். நேரடியாக தான் அடிப்ப, திரும்பி பார்க்க மாட்டேன். அதான் உன் தவறு. நிழலே, பக்க வழியா தாக்கு. அவன் சமநிலையை விட இப்ப முழுசா அழிக்க வேண்டாம். நல்ல யோசனை மனிதா. ஆனா ஒரே மாதிரி சண்டை போட்டா எல்லாரும் விழுந்துடுவாங்க. இப்போ என் நட மாறுது. ஓ கணிப்பெல்லாம் உடைஞ்சிடும். தயாராரு. இப்போதான் உண்மையான வேட்டை. இதே உன் எல்லை மனிதா. யோசிச்ச நேரம் போதும். உடம்பு தாங்காத அடி இதுதான்.
நிழல் கூட உன்னை காப்பாத்த முடியாது. கீழே எழுந்திருக்க முயற்சி கூட வேண்டாம். உடம்பு சொல்லுது இன்னும் முடியலன்னு. கண்கள் மங்குது. ஆனா விழுந்துட்டா முடிஞ்சிடும். எழுந்திருக்கணும். வலி இருந்தாலும் சமாளிக்கணும். இப்போ விட்டா எல்லாமே இங்கே முடியும். மூச்சை கட்டுப்படுத்துன்னு. நிழல் இட்செல்ஃப் காயப்பட்ட மாதிரி இருக்கு. நான் பலவீனமா இருந்தா அது கூட தாங்காது. இது தனி சண்டை இல்ல, இணைப்பு சண்டை. நானே சரியில்லைனா அது விழும். முதல்ல என்ன நிலை நிறுத்தணும். இதுதான் வித்தியாசம் மனிதா. நீ வளர்றவன், நான் பழகியவன். ஓ சாயல் அழகா இருக்கு, ஆனா அனுபவம் இல்லாம பலம் அர்த்தம் இல்ல. இன்னும் சில அடிகள் தான், அப்புறம் இந்த காடு உன்னை மறந்துடும். உடம்பு நடுங்குது. ஆனா இப்போ பயப்படுற நேரம் இல்ல. இவன் சாதாரண எதிரி கிடையாது. ஒரு அடிக்கு ஒரு யோசனை வேணும், இல்லனா இங்கேயே முடிஞ்சிடுவேன். இப்போ என்னடா இது இந்த நேரத்துல சிஸ்டம் வேற? நான் செத்துட்டே இருக்கேன் போல இருக்கே. இல்ல இது இன்னொரு விளையாட்டா என்ன சோதிக்குது? என்னடா இது? பவர் லிமிட்டா? அப்படின்னா இப்போ அடிச்சா நான் தான் உடைஞ்சிடுவேன். சரி, பலம் இல்லனா புத்தி பயன்படுத்தணும். நேரா போய் சண்டை போட்டா நான் தோக்குறது உறுதி. ஆனா இவன் நகர முறை சரியில்லை. ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதை உடைச்சா வாய்ப்பு இருக்கு. மனுஷனா இருந்துகிட்டு இவ்வளவு நேரம் உயிரோட இருக்கியா? சிரிக்க தோணுது. உன் நிழல் கூட உன்னை காப்பாத்த முடியாது. இது என் விளையாட்டு, நீ என் பொம்மை. ஒவ்வொரு அடியும் உன் முடிவுக்கு அருகில் கொண்டு போகுது மனுஷா. இந்த காட்டுக்குள்ள நுழைந்த நிமிஷமே நீ என் உலகத்துக்குள்ள சிக்கிட்ட. அவனோட பிரசன்ஸ் மட்டும் போதுமே மூச்சு அடங்குற மாதிரி இருக்கு. ஆனா இங்க நின்னா முடிஞ்சது. நான் நடக்கணும், இல்லனா விழணும். ஷாடோ, நீயும் உணரேன்னு தெரியும். இவன் வேற லெவல். ஆனா இப்போ பின்வாங்கினா நான் என்னையே மன்னிக்க மாட்டேன். ச்சே, இதுதான் பவரா? ஒரே அடியில காடு கிழிஞ்சிருச்சு. ஷாடோ, நம்ம டைமிங் தப்ப கூடாது. இதுதான் எல்லையா? இல்ல, இன்னும் ஏதோ இருக்கு. இந்த உடம்பு உடைஞ்சாலும் நான் இன்னும் மனசுல விழல. இந்த நிலைமையில கூட உயிரோட இருக்கியா? மனுஷ உடம்பு இவ்வளவு தூரம் தாங்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா கவலை வேண்டாம், அடுத்த அடி உன் மூச்சையும் நிறுத்தும். இங்க முடிஞ்சிடுமா? அம்மா முகம். இந்த உலகத்துக்கு வர முன்னாடி இருந்த வாழ்க்கை எல்லாம் ஒரே நொடியில முடிஞ்சிடுமா? இல்ல, நான் இங்க சாக வரல, நான் மாற வர்றேன். ஷாடோ, நீ இப்படி பழகுறது நான் முதல் தடவையா பாக்குறேன். இது கோபமா இல்ல பாதுகாப்பா? என்னவா இருந்தாலும் இப்போ நான் தனியா இல்ல. உன் முடிவு இதோ. இப்ப புரியுது. என்னை உடைக்கவில்லை, எழுப்ப வர்றேன். ஷாடோ, இந்த அடியை நம்ம சேர்ந்து தாங்கலாம். இது ஜெயிக்கிற நேரம் இல்ல, ஆனா விழாம நிக்கிற நேரம். நான் மனுஷனா இருந்தாலும் என் நிழல் சாதாரணதில்ல. இந்த சண்டை இப்போ ஆரம்பம்தான். உடம்பு முழுக்க வலியானா மனசு இப்போ தெளிவா இருக்கு. அவனோட பலம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. என்னோட எல்லை எங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ சண்டை கோபத்தால இல்ல, கணக்கோட போகணும். ஷாடோ, இப்போ நீ என் பின்னாடி இல்ல, என் நகர்வோட நகர்ற, என் மூச்சோட மூச்சு. நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா இல்ல. இப்போ ஒரு உடம்பு, ஒரு முடிவு. உன் நிழல் மாறிடுச்சு, ஆனா முடிவு மாறல. எவ்வளவு தூரம் போராடினாலும் இரும்பு உடம்பை மனித ரத்தம் உடைக்க முடியாது. அவனோட வீச்சு அகலம் பெருசு, ஆனா திரும்ப நேரம் மெதுவு. அந்த கேப் தான் நம்ம வாய்ப்பு. ஷாடோ, ஒவ்வொரு அடியும் நான் காட்டுறேன், நீ என் கை மாதிரி நடு. அடி விழுந்துடுச்சு, அவனுக்கு வலி இல்லைனாலும் டேமேஜ் இருக்கு. அப்படின்னா அவன் கடவுள் இல்ல, உடைச்சிட முடியும். இது ஆரம்பம்தான். ஷாடோ, இப்போ நீ மாறிட்ட. ஒரு கை முழுக்க ஆயுதம். இது கோபம் இல்ல, பாதுகாப்பு. இந்த சண்டை இப்போ வேற லெவலுக்கு போயிடுச்சு. இந்த ஆயுதம் என்ன கட்டுப்பாட்டுல இருக்கு? ஷாடோ சுயமா அடி போடல, என் நினைப்பை உணருது. அப்படின்னா நம்ம இணைப்பு இன்னும் ஆழம். நிழல் ஆயுதமா மாறுறது சாதாரண விஷயம் இல்ல. நீ மனிதன் இல்லைன்னு நிரூபிக்கிறே. அதனாலதான் இப்போ உன்னை முடிக்கணும். ஷாடோ, நீ முன்னாடி, நான் பக்கம் பாத்துக்கிறேன். அவன் கவனம் உன்ன மேல இருந்தா போதும். இப்போ இந்த சண்டை ரெண்டு உயிர், ஒரே முடிவு. அவன் உடைஞ்சிருக்கான், முழுக்க இல்ல. ஆனா போதும். ஷாடோ ஸ்டேஜ் 2 நிலை பெற்றுச்சு. அடுத்த கட்டம் இன்னும் கொடூரம். நான் தயார். அடி நம்ம ரெண்டு பேரையும் கிழிச்சிருக்கு. ஷாடோ கூட சேதமா இருக்கு. ஆனா அவன் பின்னாடி தள்ளப்பட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் கிராக். இப்போதான் சண்டை நிஜமா தொடங்குது. மனுஷனே, நீ என் உடம்புல ரத்தம் வர வச்சிட்ட. இதுக்கு பதில் ஒரே ஒன்று, இந்த காடு உன் கல்லறை. இல்ல, இது ஸ்டேஜ் 2 இல்ல. ஷாடோ உடம்பே மாறுது. இது இன்னும் முழுசா உருவாகல. ஸ்டேஜ் 3 ப்ரீவியூ.
நான் இதுக்கு தயார் இல்ல. நிறுத்து, இப்போ இல்லை, நான் இன்னும் தாங்குறேன். இந்த உடம்பு இன்னும் ஒரு அடிய தாங்காது. ஷேடோ ஸ்டேஜ் 3 இப்போ வெளியே வந்தா நான் என்ன ஆகுவேன் தெரியாது. அடுத்த முறை இந்த சண்டை முடிவுக்கு வரும். எழுந்திரு மனுஷா, உன் ஷேடோ கூட இப்போ உன்னை காப்பாத்த முடியாது. அர்ஜுன், பின்னாடி போ. இந்த டெவில் என் லிஸ்ட்ல இருக்கு. ஷேடோ, நிறுத்து. இவனுக்காக முழுசா வெளியே வராத. இது இன்னும் நேரம் இல்ல. அர்ஜுன், நீ இப்போ நிக்க முடியாது. ஷேடோ இன்னும் கட்டுப்பாட்டுல இல்ல. இங்க தொடர்ந்தா நீயும் அது கூட முறிஞ்சு போயிடுவீங்க. ஷேடோ மனிதனே, ஓ உயிர் இன்னும் என்கிட்ட கடன். அது முழுசா பிறந்தனால நான் தான் இரத்தத்தோட முடிப்பேன். உடம்பு முழுக்க வலி இருக்கு. ஷேடோ, என்னோட சக்தி மட்டும் இல்ல, அது என் உயிரே மெதுவா வாங்குது போல. நீ உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் அர்ஜுன். ஆனா ஷேடோ, அது இனிமே உன்னோட கட்டுப்பாட்டுல இல்ல. இது சாதாரண வலி இல்ல. ஷேடோ உடம்போட இணைஞ்சிருக்கு போல. அது காயமா இருந்தா அதோட வலி நேரா என்ன அடிக்குது. ஷேடோ பவர் ஓடுற மாதிரி இருக்கு. இது நீ நினைச்சது மாதிரி கண்ட்ரோல் அல்ல. இது நிஜமா இல்ல என் மனசுல நடக்கிறதா? இந்த ஷேடோ என்னோட சக்தியா அல்ல வேற உயிரா? அது என்ன ஏன் இப்படியா பாத்துக்கிட்டு இருக்கு? நான் உன் ஆயுதம் இல்ல, நான் உன் இருட்டு. நீ வாழ்ந்தா நான் வளர், நான் முழுசா பிறப்பேன். அது பேசுது. அது என்னோட உள்ள இருந்தே பேசுது. இது சக்தி இல்ல, இது ஒப்பந்தம் போல இருக்கு. கார்த்திக், ஷேடோ கண்ட்ரோல் போயிடுது. என்னால இதை தாங்க முடியல. அது என் உடம்பையே கிழிச்சு வெளிய வர மாதிரி இருக்கு. அமைதியாரு. நீ கண்ட்ரோல் செய்யலனா அது உன்னை முழுசா கைப்பற்றும். நீ தான் அதை கட்டுப்படுத்தணும். என் மூச்சே அது ஷேடோ கூட சிங்க் ஆகுது போல. ஒரு தவறான துடிப்பு அவசர முடிவா மாறிடும். நீ ஓடினா நான் உன்னை துரத்துவேன். நீ நிறுத்தினா நான் உன்னை கேட்பேன். நீ என்னோட இருட்டுதான், ஆனா ஸ்டேரிங் என் கையில. நீ என் சக்தி, என் சாபம் இல்ல. இது முழு பரப்பு இல்ல, ஆனா கட்டுப்பாடு உன்னோட கையில இருக்கு. தவறுனா நான் மீண்டும் எடுப்பேன். அர்ஜுன், கவனம். கேட் சென்சர் ஸ்ட்ரிப் ஆயிடுச்சு. ஐரன் டெவில் மட்டும் இல்ல, அதோட கூட்டமே நகர ஆரம்பிச்சிருக்கு. ஷேடோ, முன்னாடி போ. என் கட்டுப்பாட்டுல முதல் எதிரி இவனுங்க. ஷேடோ ஸ்ட்ரைக் எக்ஸிக்யூட்டட். ஷேடோ பின்னாடி திரும்ப. இப்போ இதுதான் வேறுபாடு. முன்னாடி ஷேடோ என்னை இழுத்தது. இப்போ நான் அதுக்கு திசை காட்டுறேன். ஒவ்வொன்னும் தண்ணி ரிதம்ல அடிக்குது. ஷேடோ, நம்ம இருவரும் சிங்க் ஆகணும். இது சாதாரண சண்டை இல்ல. இந்த பாஸுக்கு ஷேடோ என்னை விட அதிகம் தெரியும் போல. ஒரு தவறான கட்டளை, நான் என்னை இழந்துடுவேன். இதுதான் எல்லை போல. இந்த பாஸ் முன்னாடி ஷேடோ கூட சும்மா சக்தி இல்ல. ஒரு தவறான மூவ், எல்லாரும் இங்க முடிஞ்சிடுவோம். ஷேடோ, இந்த அடியை வாங்கு, ஆனா பின்னாடி போகாத. உன் உடம்பு நடுங்குது, ஆனா உன் மனசு இன்னும் உடையல. நான் தாங்குறேன் இந்த ஒரே தடவை. அது பறந்து போகுது. ஷேடோ உடம்பே கிழியுது. இதை தொடர்ந்து அது என்னை விட வலிமையா மாறும். அர்ஜுன், ஷேடோ லிமிட்டுக்கு போயிடுச்சு. நீ இன்னும் புஷ் பண்ணாத. பின்னாடி பாருங்க, பாஸ் மட்டும் இல்ல, அதோட வேட்டைக்காரங்களும் வந்துருச்சு. நல்லா இருக்கு. ஒரே நேரத்துல பாஸ், பீஸ்ட், ஷேடோ மூணும் என்ன சோதிக்குது. ஷேடோ, நம்ம பிரியணும். அவனை தடுத்து வை. இந்த மிருகங்களை நான் பாத்துக்கிறேன்.
இது அபாயம். என்னை ரெண்டா பிரிச்சா நீயும் நானும் இருவரும் உடையலாம். இது நடந்துருச்சு. ஷேடோ ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு எதுவும் பழைய மாதிரி இருக்காது. என் கால்கள், என் உடம்பு ஷேடோக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்போ இதுதான் உண்மை. ஷேடோ உன் பலம் இல்ல, அது உன் சாபம். நீ என்ன காப்பாத்த வந்தியா அல்ல என்ன கைப்பற்றவா? ஷேடோ, நீ யார்? நான் ஆயுதம் இல்ல, நான் தீர்மானம். நீ என்னை கட்டுப்படுத்தினா நாம் ஜெயிக்கலாம். இப்போ ஷேடோ ஒன்றாக வந்துருச்சு. இது நான் கட்டுப்படுத்த வேண்டிய நேரம். மிகவும் கவனமாக இருக்கணும். உன் ஷேடோக்கு முடியாத அளவு நான் உன்னை உடைத்து விடுவேன். சரி, ஷேடோ பண்ணுங்க. பீஸ்ட கட்டுப்படுத்த பாஸ்க்கு நேரடி அடிவிட. என் ஷேடோவை கட்டுப்படுத்த முடியுது, ஆனா என் உடம்பு லிமிட்டுக்கு போச்சு. இப்போ நான் ஒரு தவறு செய்தாலே ஷேடோ என்னை உடத்துடுவேன். ஆனா பாஸ்க்கு நேரடி அடிவிடணும்னு தெரிஞ்சிச்சு. சரி, செய்றேன். சரி, இப்போ நேரம் வந்துச்சு. ஷேடோ, கான்சென்ட்ரேட். பாஸுக்கு நேரடி அடிவிட எல்லா பீஸ்ட்களையும் சமாளிக்கணும். இத தடுத்து வை. ஷேடோ, உன் முழு சக்தியை பண்ணுங்க. நான் ஒரே நேரத்தில் ஷேடோ, பாஸ், பீஸ்ட்களை சமாளிக்கணும். ஒரே தவறுதலா நான் உடையலாம். இப்போ ஷேடோ, முழு சக்தி வெளியிடு. பாஸுக்கும் பீஸ்ட்களுக்கும் நேரடி அடிவா. இப்போ எல்லா இடமும் கவனமா இருக்கணும். ஷேடோ ஸ்டேஜ் 3 தயாரா இருக்குது. அடுத்த தாக்கம் வருது. நம்ம கையால தான் சமாளிக்கணும். இப்போ ஷேடோ முழு கட்டுப்பாடு பெற்றுருச்சு. நான் தான் இதை முழுதாக்கணும். இது இறுதி சோதனை. இது போதும். ஷேடோ, எல்லா திசைகளும் தாக்கு. பாஸுக்கு அடிவிட. பாஸ் இப்படி கவுண்டர் பண்றான். ஷேடோ, பேலன்ஸ் நீயே பராமரி. நீ மட்டும் இந்த ஸ்ட்ரைக் காப்பாத்தி விடணும். இப்போ ஷேடோ, முழு சக்தியை வெளியிடு. நல்லா போச்சு. பாஸ் பலம் குறைவா இருக்கிறான். ஷேடோ, இன்னும் அழுத்து. நீங்க வந்து போயிங்க. ஷேடோ, இருக்களையும் கட்டுப்படுத்து. பாஸ்க்கு நேரடி அடி. இப்போ ஷேடோ முழு கட்டுப்பாடு. நம்ம விஷயம் நேரம் வந்துச்சு. எதுவும் நம்ம பாதையை நிக்க முடியாது. இப்போ ஷேடோ, எல்லாம் ஒரே நேரத்தில் முடி. நம்ம கையில தான் ஜெயிக்கணும். இது முடிஞ்சிடுச்சு. ஷேடோ ஸ்டேஜ் 3 முழு கட்டுப்பாடு. நம்ம எதிரிகளை சமாளிச்சிட்டோம். நாம் வெற்றி பெற்றுச்சு. ஷேடோ ஸ்டேஜ் 3 முழு கட்டுப்பாடு பெற்றுச்சு. ஆனா இன்னும் போராட வேண்டிய நாள் வரும்.